விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக மதியழகன் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே களத்தில் சுயேட்சை கவுன்சிலராக நின்று வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிறேன். 5 ஆண்டு காலம் நிறைவு செய்த போது அதிமுக, திமுக 2 அரசியல் கட்சிகளையும் தாண்டி சுயேட்சாக எங்கள் மக்கள் பெரு ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த முழு நம்பிக்கையோடு இன்றைக்கு விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு ஜனநாயகமா பணநாயகமா என்ற சூழலில் ஊராகி கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு 2 அரசியல் கட்சி பெரிய கட்சியும் இன்றைக்கு மக்களுக்கு சேவை செஞ்சா இருந்தால் மக்கள் வந்து சந்திக்கலாம். ஆனால் அவர்கள் பூராமே பரிசு பொருட்களையும் பணத்தையும் நம்பியுமே களத்தில் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நான் ஜனநாயகத்தை நம்பி இந்த தொகுதியில் விவசாயம் சார்ந்த தொகுதி, இந்த தொகுதி பாமர மக்களுடைய தொகுதி. ஆனால் விராலிமலை முருகன் கோயில் பேர் பெற்ற இந்த தொகுதியில் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் முன் வர வேண்டும் என்பதில் முழு நோக்கத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு இன்றைய களத்தில் ஜனநாயக வெல்லுமா பணநாயக வெல்லுமா என்ற காலகட்டத்தில் நான் இளைஞர்கள் சகோதரமாக நான் சுயேட்சை கவுன்சிலராக சுயேட்சை வேட்பாளராக இந்த களத்தில் நிற்கிற மாட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த தொகுதி 20 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுக கோட்டையாக செயல்படுகிறது. ஆனால் இந்த தொகுதி வளம் பெற்றிருக்குதுன்ற வளர்ச்சி பெற்றிருக்குன்னா அது இல்லை. எனக்கு காரணம் என்னன்னா, அரசு கலைக்கல்லூரி இங்கே ஒன்றும் இல்லை. 2வது முருகன் கோவில் புகழ்பெற்ற மயில் சரணாலயம் உள்ள கோயில். ஆனால் இது வரைக்கும் அது நடைமுறையில் இல்லை. நானும் பல கூட்டத்தில் கவுன்சில் கூட்டத்தில் கூட இந்த விராலிமலை சரணாலயம் அமைக்க வேண்டும் என்பதில் முழு கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. 2வது நம்மளது மாயனூரில் இருந்து கவிநாடு கம்மாய் வரை அந்த ஆற்றுப்படுகை போச்சுன்னா விராலிமலை பகுதியில் உள்ள சுற்று கிராம அனைத்து ஊராட்சிகளும் வளம் பெறும், வளர்ச்சி பெறும். ஆனால் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் எல்லா தொகுதியை விட வறட்சி தொகுதியாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் இந்த மாயனூரில் இருந்து கவிநாடு கம்மாய் செல்லக்கூடிய ஆற்றுப்படுகை உருவாச்சியானால் அனைத்து ஊராட்சிகளும் வளம் பெறும், விவசாயம் செழிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஊராட்சியில் விராலிமலை சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட தொழிற்சாலை பெரிய நகரமாக இருக்கிறது. ஆனால் அந்த தொழிற்சாலை மூலியமாக 10 கிலோமீட்டர் தூரத்தில் குடிநீர் திண்ணை பாதிக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ அது முன்னின்று அந்த தண்ணி குடிச்சு பாருங்க. 10 கிலோமீட்டர் தூரத்தில் உப்பு கட்சி தண்ணி கெமிக்கல் கலந்து அந்த மக்களுடைய கிட்னி ப்ராப்ளம். ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார் இங்கே. ஆனால் அந்த தொழிற்சாலை 10 கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணி கெட்டு போயிருக்கிறது. இது வரைக்கும் இந்த தொழிற்சாலை முன் வரல. இந்த அரசியல் கட்சிகளும் முன் வந்து எந்த கோரிக்கையும் செய்யலை. இன்றைக்கு இந்த தொகுதி ரொம்ப மோசமான சூழ்நிலைகளை முன் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு இளைஞராக நான் இந்த களத்தில் நிற்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். இது போல பல இளைஞர்கள் முன் வர வேண்டும் என்பது என்னுடைய முழு கோரிக்கை. நான் இன்றைக்கு ஒன்றிய குழு உறுப்பினர்கள் இருக்கும்போது தண்ணீர் குழாய் சின்னத்தில் நின்றேன். இன்றைக்கு விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் களம் காணும்போது இன்றைக்கு எனக்கு பிஸ்கட் சின்னம் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எனக்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு எழுச்சியோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் முன் வரணும். 2 அரசியல் கட்சிகளும் பணம் படைச்ச கட்சி இன்றைக்கு எல்லாமே பரிசு பொருள் கொடுத்து ஓடி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இளைஞர் மத்தியில் எனக்கு நல்ல பெரும் மதிப்பு மக்கள் பெரிய எழுச்சியாக இருக்குது. ஒரு இடம் வரவேற்பு அதிகமாக இருந்தது.